செய்திகளை பார்த்து வருகிறோம். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் குறித்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரம். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையின் முடிவில் ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் MS ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் பதில் மனு இன்னும் தயாராகவில்லை என்பதால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும். ஏற்கனவே 2 முறை அவகாசம் வழங்கி அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் குறித்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கிறது. அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்யாததால் 30,000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பதில் மனுவானது இன்னும் தயாராகவில்லை என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக கால அவகாசமும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. 2 முறை அவகாசம் வழங்கிய பின்னரும் பதில் மனு தாக்கல் செய்யாதது சரியில்லை என உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. அபராத தொகையை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியின் நிவாரண நிதிக்கு செலுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.